போப் பிரான்சிஸ் அவர்கள் 88 வயதில் காலமானார். இப்போ அடுத்த போப் யார்? நிறைய பேர் யோசிப்பீங்க, யாராவது ஒருத்தர் அசிஸ்டன்ட் போப்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் நெக்ஸ்ட் போப் ஆவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த போப் செலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். இந்த போப் செலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு புகை, வெள்ளை புகை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதனால்? என்ன அந்த புகை மீனிங் என்ன? அடுத்த போப் ஒருவேளை ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை சேர்ந்தவராக இருக்கலான்றாங்க, இல்லைன்னா ஏஷியன் கான்டினென்ட்டை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். போப் பிரான்சிஸ் அவர்கள் 88 வயதில் காலமானார். கொஞ்சம் காலமாகவே சிக்காக இருந்தார். பார்த்தீங்கன்னா நேற்று ஈஸ்டர் மாஸ் அது முடித்ததுக்கப்புறம் அப்பயும் பப்ளிக்காக அவர் அப்பியர் ஆனார். அதற்கப்புறம் காலமாயிட்டார். இப்போ அடுத்த போப் யார்? நிறைய பேர் யோசிப்பீங்க, யாராவது ஒருத்தர் அசிஸ்டன்ட் போப்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் நெக்ஸ்ட் போப் ஆவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த போப் செலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன? அடுத்த போப் மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏஷியன் கான்டினென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? சரி, இந்த போப் செலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு புகை, வெள்ளை புகை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதனால்? என்ன அந்த புகை மீனிங் என்ன? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த போப் செலக்ட் பண்ணுறது யார்? எப்படி ஓட்டு போடுவாங்க? அது இல்லாமல் அந்த ஓட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ஆகலாம், ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கூட ஆயிடுச்சாம். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன? அந்த ப்ராசஸ் அப்போது இந்த எலெக்ட் பண்ணுறவங்க கிட்ட ஃபோன் ஆக்சஸ் கூட இருக்காதாம், நியூஸ் பேப்பரை படிக்கக்கூடாதாம். ஸோ இதெல்லாம் என்ன அந்த ப்ராசஸ்ன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்றது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். 2000 வருஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேரலாக இன்றைக்கி எந்த நாடு கூட சொல்ல முடியாது, நாங்கள் இதே ஜாகிரபிக்கல் பவுண்டரியில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இத்தனை வருஷம் இருந்தோன்னு. மேக்ஸிமம் 200 வருஷமாக இருக்கலாம், 300 வருஷமாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த கார்ப்பரேட் செக்டர் இல்லை எந்த கண்ட்ரி எதுவுமே இதுக்கு பேரல் கிடையாது. காரணம் இது 2000 வருஷமாக இந்த கட்டமைப்பு இருக்குது. ஸோ முதல் போப் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செயின்ட் பீட்டர்ன்றது ஜீசஸ் கிரைஸ்டோட 12 டிசைபிள்ஸில் ஒருத்தர். ஸோ எல்லா போப்பையுமே டிசெண்டன்ஸ் ஆஃப் செயின்ட் பீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த போப்புன்றது யாருன்னா அவங்க தான் ஹெட் ஃபார் த ரோமன் கேத்தலிக் சர்ச். இப்போ கேத்தலிக் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. 1,40,00,000க்கு மேற்பட்டோர் ரோமன் கேத்தலிக்ஸ் தான். ஸோ இந்த சர்ச்சஸ் உலகம் ஃபுல்லாக எத்தனையோ சர்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜஸ் இருக்கும். காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெசூட் காலேஜஸ்னுவாங்க. அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா டான் பாஸ்கோ, சலேஷியன்ஸு, இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் சர்ச்சாக இருக்கட்டும், இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இது மொத்த ரோமன் கேத்தலிக் இதற்கும் ஹெட்டு யாருன்னா போப். ஸோ போப்புக்கு கீழே தான் எல்லாருமே ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. இப்போ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு ஃபாதர் இருப்பாங்க, ப்ரீஸ்ட்டு. ஸோ நிறைய சர்ச்சஸ்லாம் சேர்ந்ததை ஒரு டயசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 3-4 டயசஸ் சேர்ந்தது தான் ஆர்ச் டயசஸ், இன்னும் பெரிய ஏரியா. ஸோ அதோடைய ஹெட்டு ஆர்ச் பிஷப்பு. இந்த ஆர்ச் பிஷப்புக்கெலாம் மேலே யாருன்னா கார்டினல்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 252 கார்டினல்ஸ் இருக்கிறாங்களாம். ஸோ இந்த கார்டினல்ஸ்க்கும் ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா போப். ஸோ அவர் தான் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஸோ 2000 வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷன் போய்கிட்டு இருக்கு. மொத்த கிறிஸ்டியன்ஸ்க்கும் போப் தான் ஹெட்டாக கிடையாது. ஏன்னா மொத்த கிறிஸ்டியன்ஸும் ரோமன் கேத்தலிக்ஸ் கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸு. இப்போ காலங்காலமாக இருந்தது ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டியூஷன் தான். ஆனால் 1500s பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர்ன்றவர், அவரும் ஒரு சர்ச் ஃபாதர் தான், ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் தான். அவரும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியில் வராரு. ஸோ அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிஎஸ்ஐ சர்ச்சாக இருக்கட்டும், சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, பெண்டகாஸ்ட், இந்த மாதிரி பிரிவுகள்லாம். ஆனால் மெஜாரிட்டி யாருன்னா ரோமன் கேத்தலிக்ஸ். ஸோ அதோடைய ஹெட்டான போப்பாண்டவர் இப்போ பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் 2013 அவர் தான் போப்பாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு போப் இவர் தானா. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யூரோப்பை சேர்ந்தவர் தான் போப்பாக ஆவாங்க. ஆனால் இவர் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்லேருந்து வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போப் ஆகிறதுக்கு முன்னாடி கார்டினலாக இருந்தார். அப்பயே கூட
பார்த்தீங்கன்னா, அந்த கார்டினலுக்குன்னு அந்த கேசக் அந்த அங்கி இருக்குமா, அதெல்லாம் போட மாட்டாராம். சாதாரணமா இந்த எ ஃப்ளைட்லலாம் எக்கனாமி கிளாஸ்ல தான் போவாராம். போப் ஆனதுக்கப்புறம் 2013ல போப் ஆண்டவர் ஆனாரு. அதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. சாதாரணமா போப்ஸ்க்குலாம் ஒரு பேலஸ் இருக்கும் வேட்டிக்கன்ல. வேட்டிக்கன்றது ஒரு சின்ன நாடு. உலகத்திலே சின்ன நாடு எதுன்னா வேட்டிக்கன் நாடு. மொத்தமே 0.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாங்க. அதாவது வெறும் 121 ஏக்கர் தான். ஆனாலும் அது ஒரு தனி நாடு. அங்க பார்த்தீங்கன்னா, போப்புக்குன்னு பேலஸ் இருக்கும். ஆனா இவரு அத விட்டுட்டு வெளியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி அந்த வேட்டிக்கன்க்குள்ளே மார்த்தாஸ் ஹவுஸ், செயின்ட் மார்த்தாஸ் ஹவுஸ்ன்னுவாங்க. அங்க தங்கி இருந்திருக்காரு. இவருடைய இப்ப இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஏற்கனவே எழுதி வச்சுட்டாராம். எனக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான அடக்கம். இந்த போப்ஸ்க்குன்னு நெறைய அந்த பெட்டியில இருந்து வேற மாரி இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு, அது ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சிருந்திருக்காரு. சாதாரணமா போப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி நல்ல லக்ஸூரி கார்லாம் இருக்குமாம். ஆனா, இவரு மத்த கார்டினல்களோட பஸ்ல தான் போவாராம். ஸோ, ரொம்ப சிம்பிளானவரு. நிறைய பேர இன்க்ளூட் பண்ணணும். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் கார்டினல் ஆவணும்னு பார்த்தீங்கன்னா, ஏசியாலருந்து, ஆஃப்ரிக்காலருந்து நிறைய பேர இவரு வந்ததுக்கப்புறம் இவர் கார்டினலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ, இப்ப அவங்கலாம் மெஜாரிட்டியா இருக்கறனால, அடுத்த போப் ஒருவேள ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை சேர்ந்தவரா இருக்கலான்றாங்க. இல்லன்னா ஏசியன் கான்டினென்ட்டை சேர்ந்தவராவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போப் பிரான்சிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலமாவே சிக்கா இருந்தாரு. இந்த வருஷத்துல கூட ஒரு 3 வாரம் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. நிமோனியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியா வந்தாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் சர்வீஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பப்ளிக் வந்துட்டு ஹேப்பி ஈஸ்டர்லாம் சொன்னாரு. ஆனா, அதற்கு அப்புறம் சில மணி நேரங்கள்ல காலமானார். சரி, அடுத்த போப்ப எலெக்ட் பண்றது யாரு? எலெக்ட் பண்றது யாருன்னா, கார்டினல்ஸ். ஸோ, அத பேப்பல் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கார்டினலாலயும் ஓட்டுலாம் போட முடியாது. மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 252 கார்டினல்ஸ் இருக்கிறாங்க. ஆனா 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்டினலால இந்த போப் எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு 252 கார்டினல் இருந்தாலும் வெறும் 138 கார்டினல்ஸ் தான் இப்ப அடுத்த போப் எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் 80 வயசு ஆகல. ஸோ இந்த 138 பேரும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்குள்ள எல்லோருமே உலகம் முழுவதும் எல்லா இடத்துல இருந்து வந்து வேட்டிகன்ல அசெம்பிள் ஆயிருவாங்க. இந்தியால இருந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 கார்டினல்ஸ் இருக்கிறாங்க இப்ப. ஆனா 2 கார்டினல்ஸ்க்கு 80 வயசு ஆயிடுச்சுங்க. ஸோ 4 கார்டினல்ஸ் தான் எலிஜிபிள் இந்த பேப்பல் கான்க்ளேவ்க்கு. ஸோ இந்த 4 கார்டினல்ஸும் அங்க கிளம்பி போயிருவாங்க வேட்டிகன்க்கு. ஸோ ஒரு 2லேருந்து 3 வாரம் கழிச்சு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில ஒரு மாஸ் வைப்பாங்க. அதாவது ஒரு பிரேயர். இவங்கெல்லாம் அசெம்பிள் ஆவாங்க. எங்க அசெம்பிள் ஆவாங்கன்னா, சிஸ்டைன் சாப்பல் அப்படின்னு. இந்த சிஸ்டைன் சாப்பலும் வேட்டிக்கன்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ, அந்த சிஸ்டைன் சாப்பல் பார்த்தீங்கன்னா, டோட்டலா கட் ஆஃப் ஆகியிருக்குமாம். ஸோ, அவங்க எல்லாம் அசெம்பிள் ஆன உடனே, அந்த மாஸ் முடிஞ்ச உடனே, அதுவரைக்கும் பப்ளிக் அலோவ்டு. அதற்கப்புறம் பப்ளிக் எல்லாம் வெளியில கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிருவாங்களாம். சிஸ்டைன் சாப்பல் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பிரேயர் முடிச்சுட்டு எல்லோரும் ஓட்ட ஆரம்பிப்பாங்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவங்கெல்லாம் கேண்டிடேட்ஸு அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் ஒரு ஓட்டுங்க. ஆளுக்கு யாரனாலும் பேர எழுதலாம். யாரெல்லாம் எலிஜிபிள்? உலகத்துல உள்ள எல்லா கேத்தலிக்ஸுமே மேல் கேத்தலிக்ஸ் எலிஜிபிள். ஆனா கார்டினல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த கார்டினல்ஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு ஆர்ச் பிஷப் ஃபேமஸா இருக்கிறாங்க. இப்ப ரோம்ல இருக்கிறவங்க. இந்த மாரி இருக்கிறவங்கள எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தர் எலெக்ட் ஆகணும்னா 2/3 வோட்ஸ் வரணும். அதாவது 2/3 மெஜாரிட்டி. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாருனாலும் யார் பேருனாலும் எழுதலாம்ல. அதற்கு அப்புறம் கவுண்டிங் பண்ணுவாங்களாம். ஒரு நாளைக்கு 4 முறை பேலட் அதாவது ஓட்டு எடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் இப்ப எலெக்ட் ஆகலன்னு வைங்களேன், எடுத்த உடனே 2/3 வராதுல்ல. அப்போ இந்த பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் போயிட்டு எரிப்பாங்க. அப்போ ஒரு கெமிக்கல கலந்து இன்னும் செலக்ட் ஆகலல்ல போப்பு. அப்போ அந்த புகை பார்த்தீங்கன்னா, கருப்பு கலரா புகை மேல வரும். ஸோ வெளியில இருந்து மக்கள் உலகம் அத டிவிலாம் லைவ்ல போடுவாங்க. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு பாருங்களேன். அப்ப பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஸ்மோக் வரும். அப்படின்னா மக்களுக்கெல்லாம், ஓ! இன்னும் போப் எலெக்ட் ஆவல அப்படின்னு. ஒரு நாளைக்கு மார்னிங்ல பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி இந்த மாரி ஓட்டு எடுக்கலாம். திருப்பி மத்தியானம் 2 வாட்டி ஓட்டு எடுக்கலாம். இவங்க உள்ள போயிடுறாங்கல்ல கார்டினல்ஸ். எலெக்ட் பண்ற அந்த 80 வயசுக்கு கம்மியானவங்க கார்டினல்ஸ். அதற்கப்புறம் அவங்க டோட்டலா கட் ஆஃப் பண்ணிருவாங்க. அவங்க வந்துட்டு
பப்ளிக்கோட பேச முடியாது, டெலிஃபோன் எல்லாம் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் டிவிக்கு ஆக்சஸ் கிடையாது, நியூஸ் பேப்பருக்கு ஆக்சஸ் கிடையாது. நைட்டு மட்டும் அந்த சிஸ்டைன் சாப்பல் பக்கத்திலே மார்த்தா ஹவுஸ் அப்படின்னு செயின்ட் மார்த்தா ஹவுஸில் போயிட்டு இவங்க தங்குவாங்க. திருப்பி காலையில் திருப்பி சிஸ்டைன் சாப்பலுக்கு வந்துடுவாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 நாள், 2 நாள், 3 நாள், இது பல நாட்கள் போகுமாங்க. ஒரு போப்லாம் பார்த்தீங்கன்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏறக்குறைய 3 வருஷம் எடுத்துச்சான் ஒரு போப்பை எலெக்ட் பண்ண. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்குள்ள ஓரளவு அவங்களால கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுது. அதாவது 2/3 மெஜாரிட்டி வாங்கிடுறாங்க. ஸோ ஒன்ஸு அந்த ஓட் கவுண்டிங் முடியும் போது 2/3 வந்துருச்சுன்னா இமீடியட்டாக அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம் எல்லாம். ஏன்னா இது நாட் நெசசரி அந்த கார்டினல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே தான் ஓட்டு போடணும்னு கூட கிடையாது. வேற ஏதோ ஒரு பிஷப்பாக இருக்கலாம், யாருனாலும் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு அக்ரீடா, அடுத்த போப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியானு. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பேலட்டில் எலெக்ட் ஆகிட்டாங்கல்ல 2/3, இந்த பேலட்ஸ் அந்த பேப்பரெல்லாம் திருப்பி அந்த சிம்னிக்கு கீழே போட்டு இப்போ ஒரு கெமிக்கல் போடுவாங்க, வெள்ளை கலர் புகை வர மாதிரி. ஸோ அந்த வெள்ளை கலர் புகை வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேத்தலிக் இதில் எல்லாம் வெளியில இருந்தும் பார்ப்பாங்க, டிவியில் லைவாக இருக்கும். அதற்கப்புறம் கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாயிடும், மொத்த கேத்தலிக்ஸ்க்கும். பரவாயில்ல, இன்னொரு போப் வந்துட்டாருன்னு. அதற்கப்புறம் அவரை உடனடியாக அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலியா அப்படின்வாங்க, அந்த பெரிய சர்ச், அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டைம் பீரியடில் அங்கே நிறைய டெய்லர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். அவங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் சைஸஸில் நிறைய இந்த போப் போடுறதுக்குன்னு அந்த அங்கி கேசக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ பல சைஸில் ஏற்கனவே தச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா யாருனாலும் போப்பாக எலெக்ட் ஆகலாம்ல. ஸோ இந்த புதிய போப் வந்தோடனே அவர் சைஸ்க்கு ஏற்ற அந்த கேசக்கை அவர் வேர் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நியூ போப் இஸ் கம்மிங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஸ்கல் கேப்பு, அந்த போப் கேசக்லாம் போட்டு பப்ளிக்கு அப்பியர் ஆவார். ஸோ இதுதான் நியூ போப்போடைய எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.